ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஜேஜிடி ட்ராவல் அண்ட் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரிஞ்சால் பீனட் கறி. இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே நம்ம போகலாம். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு முள் கத்திரிக்காயை இப்படி 4 பாகமாக பாதி வரைக்கும் போகிற மாதிரி வெட்டிக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் ஒரு 3 தக்காளி வெட்டின மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட 10 to 20 கிராம் வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 8 பீஸ் வர மாதிரி தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கடாயில் 12 ml எண்ணெயை ஊற்றி அதை சூடான உடனே வெட்டி வச்ச கத்திரிக்காயை அதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்படி கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் இப்போ நம்ம பொடிசாக அரிஞ்சு வச்ச 2 வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வேர்க்கடலை பேஸ்ட்டையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டம்ளர் கையளவு இல்லைன்னா 30 ml தண்ணியை ஊற்றி இதில் நம்ம ஆட் பண்ணி இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி அது லைட்டாக கொதி வரும் போதே நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இந்த மிக்ஸை நம்ம 1 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தா நமக்கு தேவையான கத்திரிக்காய் வேர்க்கடலை கறி ரெடி. இந்த ரெசிபியும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்கள்.